அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசினியர்களே, உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நம்ம அமிர்தாஜோடத்தின் சார்பாக வாரம் பலன் போட்டு வரோம் இல்லையா? இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த ஒரு வார காலத்தில் ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ ரிஷபராசிகளுடைய உங்களுடைய தசாநாதன் சுக்கிரன் இப்போ மேசத்தில் இருக்கார். உங்களுடைய தசாநாதன் சுக்கிரன் மேசத்தில் ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார். இப்போ சூரியன் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால செவ்வாய் வீட்டில் உங்களுக்கு இந்த இந்த வாரம் முழுவதும், அதாவது பொதுவாக உங்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு ஏதேதும் ஒரு மூலத்தில் சுப செலவுகள் உங்களை தேடி வரும். ஏதாச்சும் ஒன்று பண வரவாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லைன்னா ஏதாச்சும் புதிய முயற்சிகள் பண்ணுறீங்களா நிலம் வாங்கிறதுக்கு போல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வருகின்ற வாரமாக ரிஷபராசிக்கு இருக்கும். காரணம், உங்கள் தசாநாதன் சுக்கிரன் இப்போது பூமிகாரன் செவ்வாய் வீட்டில் உச்சம் பெற்ற சூழ்நிலையாக இருக்கிறார். அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஏறுமுக வாரமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.